ஹாய் லடா குயின்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம வந்து தேவோட ஸ்கூலில் தான் பார்க்க போகிறோம், பார்ட் 3. அண்ட் தென் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகே, லேட் ஆகிடுச்சின்னு தெரியுது, அதனால தான் வந்து இது போட்டேன். இது ரொம்ப நாளாச்சு போட்டேன், ஸோ அதனால் அப்படி போட்டுடலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஓகேடா, லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேவ் உங்களை நின்று பார்த்துட்டு இருந்திருப்பான். கிளாஸ் முன்னாடி நின்றுட்டு உங்களை வெறிக்க பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பீங்க. அவன் கையை விட்டுருக்கவே மாட்டீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்கள. இவன் அப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, அப்படி பொறுமையாக கீழே பார்க்குறீங்க, பார்த்தா கை பிடிச்சிட்ருப்பீங்க. அப்படியே வந்து டேவை பார்க்குறீங்க, பார்த்தா ஐ கான்டாக்ட் போகுது. அப்போது டே வந்து என்ன நினச்சிருப்பான்னா, டேய் முடியலடா திரும்பிடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு டக்குன்னு அவங்க கையை உதறி விட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துருப்பா ஸ்ட்ரைட்டாக. அதில் தாண்டா விட்டோம். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே நீங்கள் டேவை பார்த்துட்டே தான் இருக்கீங்க. அவன் நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டான். பட் நீங்கள் அவனையும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே வேகமாக அவங்க பக்கம் திரும்பி கிளாஸ் போகுது, கிளாஸை கவனி அப்படின்னுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிட்ருப்பீங்க. அப்போது டே வந்து அப்படியே லைட்டாக சைடில் பார்க்குறாங்கள. நீங்கள் அப்படியே வந்து கிளாஸை தான் கவனிச்சிட்ருக்கீங்க. சரி அப்படின்ட்டு அவனுமே வந்து திரும்பி உட்காந்துக்கிறான். அப்படியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் பிரேக் வந்துடும், நான் வந்து வரேன், அங்கே வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. நீங்களுமே அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. சரி அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அப்படி போனால் அப்படி பிரேக்கும் வந்துடுது. அப்படி அந்த பிரேக்கில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வேகமாக எந்திரிக்கிறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. ஏய் விடு, எனக்கு என் கையை விடு அப்படின்றீங்க. முடியாது, கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துரு. நான் ஏன் உட்காந்துருக்கணும், என்னை விட அப்படின்னு வைங்க. நீ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவான். நீங்களுமே வேறு வழியே இல்லாமல் உட்காந்துருப்பீங்க. அவன் என்ன நினச்சான்னு தெரில, பெஞ்சில் வேறு யாராவது உட்காந்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவன் வந்து அப்படியே உங்கள் மடியில் தலை வச்சு அப்படி படுத்துக்கிறான். நீங்கள் செம்ம ஷாக்கு. டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவன் நல்லா அப்படியே படுத்துக்கிட்டான். அதுக்கு ஃபுல்லாக படுத்துட்டான். அப்படியே உங்களை பார்க்குறான். புரியுங்க, ஏந்திரி, என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணாத, ஏந்திரி, பார்த்தா என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைக்க மாட்டாங்க, ஏந்திரி அப்படின்றீங்க. நினச்சா நினைக்கிட்டோம், எனக்கு நான் வந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கையை வந்து எடுத்து அவன் ஹெட்டில் வச்சுக்கிறான். நீங்கள் வந்து அப்படியே துரும்ப முழிக்கிறீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எழுந்திரிச்சு வராங்க. நீங்கள் வேறு வருதுங்களே, எந்திரா அப்படின்றீங்க. முடியாது அப்படின்றோம். இன்னைக்கு என்ன சொன்னாலும் சரி, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது, ப்ளீஸ் எந்திரி அப்படின்னுவீங்க. அவனும் என்ன சொன்னாலும் சரி, ப்ளீஸ் எந்திரி அப்படின்றீங்க. அவனும் சரி அப்படின்னு டக்குனு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பக்கத்தில் வந்திருப்பாங்க. இன்னும் நேரம் என்ன பண்ணுறீங்க உட்காந்துட்டு, வா அப்படின்னு சொல்கிறவங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். நீங்கள் சாரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவனும் சரி அப்படின்ட்டு ஒன்றுமே சொல்ல விட்டுட்டான். அப்படியே வந்து போயிடுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ கேட்குறாங்க, எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற, அவன் பக்கத்தில் போய் நீ ஏன் உட்காந்த அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம். அப்போது நீங்கள் சொல்கிறீங்க, இல்லடி, அவன் தான் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான், ஸோ அதனால தான் அப்படி நான் வச்சேன். தப்பு தான், புரியுது, பட் என்ன பண்ணுறது, நான் என்ன சொல்கிறது, நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட், ஓகேவா அப்படின்றீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே சரி விடு, இந்த ஒரு வாட்டி தான், ஓகேவா, அடுத்த வாட்டிலாம் பண்ணனா டென்ஷன் ஆகி அவன்கிட்டே வந்து கேட்போம் என்ன இதுன்னு சொல்லிட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுமே சரி அப்படின்ட்டு அப்படி ஜாலியாக வந்து அப்படி போயிடுறீங்க. வந்து நீங்கள் போகிற வரைக்குமே முறைச்சி தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் போனதுக்கப்புறம் அப்படியே வந்து படுத்துடுறான்.
ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்படியே படுத்துடுறான். நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கேண்டீன் தான் போகிறீங்க. நீங்கள் எதுவுமே சாப்பிடல. உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாகவே இருக்குது. டே அந்த மாதிரி பண்ணுது. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டுது. அப்புறம் அந்த கிளாஸே உங்களை அந்த மாதிரி பார்த்தது. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஸோ வந்து ஒரு மாதிரி இதில் சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு டவுட்டில் ஏன்டி என்ன பண்ணான் அவன் அப்படின்னு கேட்பாங்க. எதுவும் பண்ணலை, அவன் எதுவும் என்ன பண்ண போகிறான், என்ன அவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களும் சரி 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 விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி சும்மா உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வயிறு மட்டும் லைட்டாக எரியும். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக ஜூஸ் மட்டும் வாங்கி குடிக்கிறீங்க. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் போகுது. அப்போது உங்கள் ஷோல்டரில் யாரோ ஹேண்ட் வைக்கிறாங்க. யார்டான்னு பார்த்தா வேறு ஒரு பையன். அவன் வந்து உங்கள் ஷோல்டரில் இப்படி ஹேண்ட் வைக்கிறானா, உங்கள் கேங்கே எப்படியோ அவனை பார்க்குது. என்ன கேர்ள்ஸ் இப்படி பார்க்குறீங்க, எல்லாம் அழகாக இருக்கீங்க, பட் இவன் ரொம்ப அழகாக இருக்காளே, உன் பேர் என்ன பாப்பா அப்படின்னு கேட்பான். நீங்கள் பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திருப்பீங்க. உங்கள் கேங்கே வந்து பக்கத்தில் நிற்கிற அவன் அவன் பின்னாடி பார்த்தா கேங்கு என்னடா இது அப்படின்ட்டுன்னு உங்கள் கேங்கில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட் அப்படி திருத்துன்னு முடிச்சுட்டிப்பா. அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, யாரை பார்த்து பாப்பான்ற, நீ எப்படி என்னை பாப்பான்னு கூப்பிடலாம், யார்டா நீ அப்படின்னு கேட்பீங்க. அவன் மேபி ஐ வில் பி யுவர் ஃப்யூச்சர் ஹப்பி அப்படின்னுவான். உங்களுக்கு செம்ம டென்ஷனாக எடுத்து அப்படியே அந்த ஜூஸ் பாட்டில் அப்படியே கீழே டப்புன்னு வச்சுட்டு கை மூங்குவீங்க. அவங்க கையை பிடிச்சிட்றான். இப்போ நீங்கள் அவனை தான் பார்க்குறீங்க. என்னடா ரொம்ப பேசுகிற, சரி பூனை போட்டு விட்டுறலான்னு பார்த்தா இப்படி தான் பேசிட்டு சுற்றிட்டுருக்கேன் எல்லார்ட்டையும். இல்லை பேபி, நான் உன்ட்ட மட்டும் தான் இப்படி பேசுகிறேன் அப்படின்றான். உங்களுக்கு செம்ம டென்ஷனு. இங்கே பாரு, இந்த பாப்பா பேபி இந்த ஹேர்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் புரியுதா, அப்படியே வெட்டி விட்டுருவேன் அப்படின்றீங்க. அப்படியா, எங்கே வெட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் முடியை பிடிச்சி அப்படியே காட்டுறான். அப்போது ஒரு சடனாக ஒரு சிசர் உடலை வந்து அந்த ஹேரை உண்மையிலே கட் பண்ணிடுது. யாரடான்னு அப்படியே திரும்பி பார்த்தா டே தான். நீங்கள் செம்ம ஷாக்கில் வாயில் கை வச்சுட்டு பார்த்துட்ருப்பீங்க. யாரை பார்த்து பேபின்ற பாப்பான்ற, என்னடா பூனை போட்டோம், சரி சும்மா பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பேசிகிட்ருக்கேன், என்னடா நீ அப்படின்னு என்ன பண்ணுறான்னா ஒரே எடுத்து தான் அவனுக்கு பறந்து போய் கீழே விழுகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே இப்படி ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவனுங்க மேலே எவனுமே கை வைக்க மாட்டானுங்க. அவனுங்க அவ்வளோ திமிர பிடிச்சி சுற்றிட்டு இருப்பானுங்க. திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அவனுங்க ஏதாவது பண்ணானுங்க அப்படின்னா திரும்பி கூட பார்க்கக்கூடாது, கண்டுக்கவே கூடாது அவனுங்கள, அந்த மாதிரி நினைப்பானுங்க. ஆனால் டே வந்து அவனுங்களை அடித்ததை பார்த்துட்டு அவனுங்க கேங்கே மிரண்டு போய் நிற்கிறானுங்க. அவ்வளோ கோவம் அவங்களுக்கு. அப்போ யார் மேலே கை வச்சுட்டு பேபி பாப்பா எனக்கு புரியல, யானை பற்றி அவங்களுக்கு எப்படா தெரியுது அப்படின்றான். அப்போது உங்கள் கேங்கும் சரி அவனுங்க கேங்கும் சரி அப்படியே டக்குனு திரும்பி பார்த்து ஆவா அப்படின்றானுங்க எல்லாம். என்ன அப்படின்னு கேட்டுட்டு திருப்பி பக்கத்தில் போகிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா இருக்கு, என்ன நீ இப்படிலாம் சொல்லிகிட்ருக்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்க. பார்க்குறவங்க என்ன நினச்சிட்டு போட்டோம், எனக்கு அது ஒன்றும் தேவையில்ல, புரியுதா, உன் மேலே கை வச்சான், சரி போனால் போட்டோம், கை தானே வைக்கிறான்னு விட்டேன். பார்த்தா பேபின்றான், பாப்பான்றான், என்னடி நீனும் அப்படி மூடிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டுட்டு என்ன பண்ணுறான்னா, திருப்பி அவன் ஷர்ட்டை பிடிச்சி எடுத்து மேலே நிற்க வைக்கிறான். அவன் எப்படி தள்ளாடிட்டே நிற்கிறான், அவனால் முடியல. அப்போ என்ன பண்ணுறான், ஓங்கி ஒரு குத்து, மவுத்துலேருந்து ப்ளட்டே வருது. அந்தளவுக்கு ஃபோர்ஸாக அடிச்சிருப்பான். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க, உங்களுக்கு எதுவுமே பண்ண முடில. ஸோ அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. என்னடி என்னை எப்படி பார்த்துட்ருக்கீங்க, அவனை போய் தடுங்கடி அப்படின்றீங்க. நாங்கள் என்ன தடுக்கிறது, நீ சொல்லியே கேட்கல, ஏன் நானும் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்றீங்க. ஆமாம் ஆளுன்றான், அப்புறம் நீ சொல்லதே கேட்கல, நாங்கள் சொன்னால் என்ன கேட்க போகிறான் அப்படின்றீங்க. இங்கே பாருங்கள், அவன் சொல்கிறப்ப நீங்களும் இது பண்ணிகிட்ருப்பீங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க. சரி கோவப்படாத அப்படின்ட்டு விட்டுடுறாங்க.
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேவை பிடிச்சி ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து, இங்கே பாரு டே விட அவனுக்கு வலிக்காதா? ஏய் அவனுக்கு வலிக்கிறதடி எனக்கு வலிக்குதுடி, எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் செம்ம டென்ஷன் ஆகுது. மரியாதையாக என் ஷர்ட்லேருந்து கையை விடு, இல்லைன்னா ஒன்றையும் அடிப்பேன். டே அப்படின்னு பார்க்குறீங்க அவன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களுமே அவனையும் பார்க்குறீங்க. ஒரு ஸ்மால் ஐ கான்டாக்ட் போது அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த பையன் கேங்கில் ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா, டேய் வாடா தப்பிச்சு போயிடலாம், இவன் அடித்தா இவ்வளோதான் போலையே அப்படின்றான். அப்போ டே டக்குனு திரும்பி பார்த்துட்டு அப்படியே போகிறான். அப்போது டே ஹேண்டை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிறீங்க. டேய் தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க, இல்லைன்னா நானே வந்து அடிப்பான் அப்படின்றீங்க. அவனுங்க ஓடிடுறானுங்க. டே அப்படியே உங்களை வேகமாக திரும்பி பார்த்துட்டு எதுக்கிட்ட தப்பிச்சு ஓட வச்ச அப்படின்றான். டே ப்ளீஸ் வேணாம், நீங்கள் பாரு, எனக்காண்டி நீங்கள் எதுவும் அந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்காத, பைத்தியக்காரத்தனமா புரியுதா அப்படின்றீங்க. என்னை பார்த்தா எனக்கு பைத்தியமாயிட்டா. டே நான் அப்படிலாம் சொல்ல வரல, பட் இந்த மாதிரிலாம் எனக்காண்டி நீ ஒன்றும் செய்ய வேணாம், புரியுதா? பார்க்குறவங்க ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. டே என் ஃப்ரெண்ட்ஸே இப்போ கேட்குறாங்க பார்த்தில்ல அப்படின்றீங்க. அப்போ டே என்ன பண்ணானா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் சைடாக திரும்ப வச்சுட்டு பிடிச்சி, இங்கே பாருங்கள் இதுதான் என் ஆள், நான் சொல்லிட்டேன், நான் அவளை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் செம்ம ஷாக்கு. அதுக்கு மேலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாழை கை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. டே இங்கே பாரு, நீ தான் என் ஆள், நான் அவனை லவ் பண்ணுறேன், அவள் தான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எவ்வளோ உன் மேலே கை வச்சேன்னா நான் இதே மாதிரி தான் வருவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். ஓகேடா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட வந்து அப்படி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நம்ம வந்து 300 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் தென் சீக்கிரம் ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எஃப்எஃப் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓகேவா? அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாய், லவ் யூ ஆல் குயின்ஸ்.